அற்புத பரிசுத்தர் தூய அந்தோணியாரை நோக்கி சக்தி வாய்ந்த ஜெபம். இழந்ததை மீட்டு தரும் பரிசுத்தரே, ஏழைகளின் நண்பரே, தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி உலகம் முழுவதும் கத்தோலிக்க திருச்சபை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் தூய பதுவை அந்தோணியாரின் திருவிழா நாள். இறைவனின் அன்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த இந்த மாபெரும் பரிசுத்தரின் நினைவு நாளில் அவரது பரிந்துரையை நாடி நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். பரிசுத்தர்களில் ஒருவரான தூய பதுவை அந்தோணியாரின் திருப்பாதங்களில் நம்மை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கின்றோம். போர்ச்சுகலில் லிஸ்பனில் பெர்னாண்டோ என்ற பெயரில் பிறந்து இளமையிலேயே இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் தூய அந்தோணியார். ஆகஸ்டீனிய துறவற வாழ்க்கையில் பல ஆண்டுகள் இறையியலை கற்று பின்னர் கிறிஸ்துவுக்காக உயிர் தியாகம் செய்த பிரான்சிஸ்கன் மறைசாட்சிகளின் வீரத்தை பார்த்து தானும் முழுமையாக இறைவனுக்காக வாழ முடிவு செய்தார். அதன் பின் பிரான்சிஸ்கன் சபையில் இணைத்து அந்தோணி என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். மறைசாட்சியாக மரிக்க விரும்பி மொராக்கோ சென்றாலும் இறைவனின் திட்டம் வேறாக இருந்தது. நோயுற்ற அவர் திரும்பும் வழியில் புயலால் சிசிலி கரைக்கு வந்தடைந்தார். தன்னை பற்றி பெருமை பேசாமல் அமைதியாக வாழ்ந்த அவர் ஒரு நாள் திடீரென பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட போது அவருடைய ஞானமும் இறை அன்பும் உலகையே வியக்க வைத்தது. பின்னர் ஆயிரக்கணக்கான மக்கள் இறைவனிடம் அழைத்துச் சென்ற மகத்தான போதகராக உயர்ந்தார். மக்கள் கேட்க மறுத்தபோது மீன்களுக்கு கூட இறை வார்த்தையை அறிவித்தவர் அந்தோணியார். குழந்தை இயேசுவை தம் கரங்களில் தாங்கும் அருளை பெற்றவர். தூய்மையின் அடையாளமான லில்லி மலருடன் சித்தரிக்கப்படும் பரிசுத்தர், இறை வார்த்தையின் வல்லமைமிக்க ஆசிரியர், ஏழைகளின் நண்பர், பசியால் வாடுவோரின் பாதுகாவலர். இழந்த பொருட்கள் கிடைக்க, இழந்த உறவுகள் மீள, இழந்த நம்பிக்கை திரும்ப, இழந்த அமைதி மீண்டும் வர உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை தூய அந்தோணியாரின் பரிந்துரையை நாடுகின்றனர். குழந்தை பேறு வேண்டுவோர், நல்ல செய்திக்காக காத்திருப்போர், தூரத்தில் உள்ள அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணைவதற்காக ஜெபிப்போர், வேலை தேடுவோர், நோயிலிருந்து விடுதலை தேடுவோர், பயணத்தில் பாதுகாப்பு வேண்டுவோர், மீனவர்கள், குருக்கள், ஏழைகள், துயரத்தில் இருப்போர் அனைவருக்கும் அவர் ஒரு நம்பிக்கையின் விளக்காக இருக்கிறார். 36 வயதிலேயே நான் என் ஆண்டவரை காண்கிறேன் என்று சொல்லி இறைவனிடம் சென்ற இந்த மகத்தார பரிசுத்தரின் பரிந்துரையை இன்று நாம் நம்பிக்கையோடு நாடுவோம். ஜெபம். அன்பும் அற்புதங்களும் நிறைந்த தூய அந்தோணியாரே, உமது திருப்பாதங்களில் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் தேவைகளையும் சமர்ப்பிக்கின்றோம். இழந்த பொருட்களை மீட்டு தரும் பரிசுத்தராகவும், ஏழைகளின் பாதுகாவலராகவும், பயணிகளின் துணையாகவும், கடலில் உழைக்கும் மீனவர்களின் காவலராகவும், துயரப்படுவோரின் ஆறுதலாகவும், அற்புதங்கள் நிகழ்த்தும் இறை ஊழியராகவும் விளங்கும் தூய அந்தோணியாரின் பரிந்துரை இன்று நமக்காக விசேஷமாக கிடைக்கிறது. நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை நாடி ஜெபிப்போம். வல்லமையான தூய அந்தோணியாரே, லிஸ்பன் நகரில் பிறந்து சிறுவயதிலிருந்தே இறைவனை நேசித்து வாழ்ந்தவரே, உலக புகழும் வசதிகளும் உம்மை கவரவில்லை. மாறாக ஆண்டவரின் திருவுளத்தை தேடி உமது வாழ்வை அர்ப்பணித்தீர். கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த மறைசாட்சிகளின் வாழ்க்கையை கண்டு நீங்களும் ஆண்டவருக்காக முழுமையாக வாழ முடிவு செய்தீர். அந்த அர்ப்பணிப்பு மனதை எங்களுக்கும் பெற்றுத்தாரும். இறைவனின் வார்த்தையை அச்சமின்றி அறிவித்த வல்லமைமிக்க போதகரே, மக்களின் இதயங்களை இறைவனிடம் திருப்பியவரே, எங்கள் குடும்பங்களிலும் இறை நம்பிக்கை புதுப்பிக்கப்பட உம்முடைய பரிந்துரையை அளித்தருளும். தூய அந்தோணியாரே, ஏழைகளின் நண்பரே, பசியால் வாடுவோருக்கு உணவு கிடைக்கவும், வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவும், தனிமையில் வாழ்பவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவும் ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும். வேலை தேடி அலைபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், தொழில் நஷ்டம் அடைந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படவும், கடன் சுமையில் தவிப்போருக்கு விடுதலை கிடைக்கவும், படிக்கும் மாணவர்களுக்கு ஞானமும் வெற்றியும் கிடைக்கவும் பரிந்துரையாற்றும். இழந்தவற்றை மீட்டுத் தரும் பரிசுத்தரே அந்தோணியாரே,
உமது வாழ்க்கையில் இழந்த ஜெபநூலை மீண்டும் பெற்றது போல எங்கள் வாழ்க்கையில் இழந்து போன அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆரோக்கியம், உறவுகள், ஆசிர்வாதங்கள், இறை நம்பிக்கை ஆகிய அனைத்தும் மீண்டும் எங்களுடன் திரும்ப வர இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். வழிதவறி சென்ற பிள்ளைகள் நல்ல பாதைக்கு திரும்பவும், பரிந்து வாழும் குடும்பங்கள் ஒன்று சேரவும், உடைந்த உறவுகள் சீராகவும், மன்னிக்க முடியாத இதயங்கள் அன்பினால் நிரம்பவும் அருள் பெற்று தாரும். அற்புதங்களின் பரிசுத்தரே, குழந்தை பேறு வேண்டி கண்ணீரோடு ஜெபிக்கும் தம்பதிகளின் வேண்டுதல்களை கேட்டு இறைவனின் ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுத்தாரும். பல ஆண்டுகளாக நிறைவேறாத நல்ல எண்ணங்களும் திருவுளத்திற்கேற்ற ஆசைகளும் நிறைவேற அருள் பெற்று தாரும். நோயால் வாடுபவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். உடல் நோய்கள், மனநோய்கள், கவலைகள், பயங்கள், மனச்சோர்வுகள், நம்பிக்கையின்மை ஆகிய அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைக்க ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும். மருத்துவமனைகளில் இருக்கும் நோயாளிகளுக்கு குணமளிக்கும் கருணையை பெற்றுத்தாரும். பயணிகளின் பாதுகாவலரே, சாலை, கடல், வான்வெளி என எங்கு பயணம் செய்கிறார்களோ அங்கு இறைவனின் பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். வெளிநாடுகளில் வாழும் எங்கள் உறவினர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் அளிக்க ஆண்டவரிடம் மன்றாடும். கடலில் உழைக்கும் மீனவர்களை நினைத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் காத்து அவர்களின் உழைப்பு ஆசிர்வதித்து குடும்பங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் தாங்கிய பாக்கியசாலியே, எங்கள் இதயங்களிலும் இயேசு பிறக்கட்டும். இயேசுவின் அன்பு எங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்பட அருள் பெற்று தாரும். உமது தூய்மையை அடையாளப்படுத்தும் வெண்மையான லில்லி மலரை போல நாங்களும் தூய்மையுடனும் பரிசுத்தத்துடனும் வாழ உதவி செய்யும். தூய அந்தோணியாரே, எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பு பெருகவும், பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் ஒற்றுமையோடு வாழவும், குடும்ப ஜெபம் வளரவும், இறைவன் மையமாகிய குடும்பங்களாக மாறவும் அருள் பெற்று தாரும். எங்கள் கண்ணீரையும் போராட்டங்களையும் மறைந்த வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இன்று உமது திருவிழா நாளில் எங்கள் வேண்டுதல்களை இயேசுவின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரின் திருவுளத்தின்படி எங்களுக்கு நன்மையானவற்றை பெற்று தாரும் அந்தோணியாரே. இறுதியாக உம்மை போல இறைவனை முழுமையாக நம்பும் இதயத்தை, ஏழைகளை நேசிக்கும் மனதை, மன்னிக்கும் குணத்தை, ஜெபத்தில் நிலைத்திருக்கும் விசுவாசத்தையும் எங்களுக்கு அளிக்க வேண்டுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இழந்ததை மீட்டு தரும் பரிசுத்தரே, ஏழைகளின் நண்பரே, தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.